ஆக தேர்தல் தோல்வி என்பது நம்மை துவளச் செய்வது இல்லை. காமராஜர் தோற்றதற்கு பின்னால் அண்ணாவிடம் போய் சொன்னார்கள், அண்ணா காமராஜரையை தோற்கடித்து விட்டோம். அப்போது அண்ணா சொன்னார், திருத்திக் கொள்ளுங்கள், இது காமராஜரையை தோற்கடிக்கிற நாடு. எனவே வெற்றி பெற்றவர் நம்மை விட வீரியம் கொண்டவர், நம்மை விட வலிமையானவர், நம்மை விட சிறந்தவர் என்பது அல்ல. தட்டு தடுமாறி அங்கே இங்கே ஆள் சேர்த்து ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில்தான் அவர்கள் இருக்கிறாரே தவிர அள்ளி கொடுக்கவில்லை, மறந்துவிட்டார். முதுகில் குத்துகிற துரோகிகளையும் தெரியும், சிரித்துக் கொண்டே பேசுகிற ஏமாற்றுகிறவர்களையும் தெரியும், உடன் வந்து கொண்டே திடீரென்று காணாமல் போகிறவர்களையும் தெரியும். கலைஞருடைய மற்ற பரிமாணங்கள் எல்லாம் அவருக்கு புகழ் சேர்த்தது. ஆனால் கலைஞருக்கான அடையாளம் அவர் ஒரு போராளி, கடைசி நிமிடம் வரை போராளியாகத்தான். அண்ணா போய் ஒரு கல்லூரியில பேசுகிறார், தொண்டை விம்முகிறது, தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். அதுல இருக்கிற வேறொரு கட்சியை சார்ந்த மாணவன் அதை தட்டிவிட்டான். தட்டிவிட்டவர்கள் தான் இன்றைக்கும் தட்டிவிட்டு நிற்கிறார்கள். முதலமைச்சராக இருந்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் வீதியில இறங்கி போராடி கைதாகின்ற அளவிற்கு தயவு செய்து இந்தியாவில் வேறு ஒரு தலைவனை எனக்கு காட்டுங்கள். நாங்கள் ஏதோ இல்லாதை பொல்லாதை சொல்லி கலைஞரை போல யாரும் இல்லை என்று சித்தரிக்கை இங்கே வரவில்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆட்சி கட்டளை தான் நாம் இழந்திருக்கிறோமே தவிர மக்களிடம் நாம் தோற்று போகவில்லை என்பது என் அன்பான கருத்து. 1.5 கோடி பேர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். நம்மை எதிர்த்து இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறவர் நம்மை விட வெறும் 17 லட்சம் வாக்குகள் தான் அதிகம் பெற்றிருக்கிறார். பெரிய அலை அடித்தது என்றோ, அவர் பால் மக்கள் கூட்டமே சென்று விட்டது என்றோ, இளைஞர்கள் திரண்டு நிற்கின்றார்கள் என்று சொல்வதோ நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. என்றால் அவர் 150 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பெரும்பான்மை கூட தராமல் வெறும் 107 இடங்கள் மட்டுமே தந்த தமிழ்நாடு இது என்பதை தயவு செய்து மறந்துவிடாது. தேர்தல் தோல்வி என்பது நமக்கு ஒன்றும் புதிதல்ல, நமக்கு ரொம்பவும் பழக்கமானது தான். என்னுடைய முழு நேர அரசியல் பிரவேசம் என்பது கழகம் ஆட்சியை இழந்து அவசர நிலையை சந்தித்த போதுதான். எப்படி நம்முடைய இந்து ராம் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்திலிருந்து இடதுசாரி கொள்கைகளில் பற்று கொண்டிருந்தாரோ, அதை போல எனக்கு இள வயதிலிருந்து கழகத்தின் கொள்கைகள் மீது பற்று கொண்டவன். ஆனால் முழு நேரமாக என்னுடைய IAS கனவை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு இந்த இயக்கத்தையும் இந்த தலைவருக்கு பின்னால் தான் நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்த காலம் கழகம் சோதனையை சந்தித்துக் கொண்டிருந்த அவசர நிலை காலம். அந்த காலகட்டத்தில் கழகம் ஆட்சி இழந்திருந்தது. இன்றைய கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களும் என்னை போன்றவர்களும் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தோம். கழகத்தோடர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். கலைஞர் தனித்து விடப்பட்டார். நெருப்பாற்றிலே நீந்துகின்ற மெழுகுவர்த்தி மனிதன் என்று அவர் எழுதிய கடிதங்கள். பல பேர் விலகிச் சென்ற போது கோழைகள் விலகட்டும், வீரர்கள் தொடரட்டும் என்று உணர்ச்சியூட்டிய தலைவர். இரங்கல் கூட்டங்களிலும், பிறந்த நாள் விழா கூட்டங்களிலும், திருமண மேடைகளிலும் அரசியல் வளர்த்த செம்மல் அவர். அந்த காலகட்டத்திற்கு பின்னால் நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயகத்திற்காக ஒரு ஆட்சியையே பறிகொடுத்த இயக்கம் தேர்தலில் தோற்று போனது. கலங்கவில்லை. சரியாக 2 மாதங்களில் இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துவிடாது. அடுத்து MGR ஆட்சியை எதிர்த்து போராட்ட களம் கண்டு சிறைச்சாலைக்கு சென்றதும் 6 மாதத்திற்குள்ளாகத்தான். ஆக தேர்தல் தோல்வி என்பது நம்மை துவளச் செய்தது இல்லை. 1996ஆம் ஆண்டு பொற்கால ஆட்சி நடத்தினோம். இலவச அரிசி கொடுத்தோம், இலவச தொலைக்காட்சி கொடுத்தோம், விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்தோம், மாணவர்களுக்கு பேருந்திலே பயணம் செய்வதற்கு பஸ் பாஸ் கொடுத்தோம். அடுத்த தேர்தலில் தோற்று போனோம். இதெல்லாம் இயற்கை. நான் இன்னும் ஒரு சரியான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய மேடையில் இருக்கிற பெருந்தகைகள், எதிரே இருக்கிற எல்லோருக்கும் சேர்த்து சொல்வேன், 2வது உலக மகா யுத்தம் நடைபெறுகின்ற போது ஜெர்மன் நாட்டின் ஹிட்லரும் இத்தாலி நாட்டில் இருந்த முசோலினியும் வெறிபிடித்த வேங்கைகளாக உலகத்தை சூறையாடி கொண்டிருந்த பொழுது, மிகப்பெரிய வலிமை வாய்ந்த வல்லரசுகள் என்று போற்றப்படுகிற நாடுகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில், பின்னாளில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஒன்று சேர்ந்து அமைத்த கூட்டணி என்பது வேறு கதை. அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்த
சாம்பர்லைன் என்பவர் இந்த சூழ்நிலையை சந்திக்க இயலாதவராக ஆட்சியை விட்டு இறங்குகிறார். அந்த இக்கட்டான நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவன் வின்ஸ்டன் சர்ச்சில். அவருடைய வீர உரை ரூஸ்வெல்ட்டையும் ஜோசப் ஸ்டாலினையும் இணைத்து ட்ரையம்வைரேட்ஸ் என்றவர்கள் உருவாக்கிய அந்த கூட்டணி ஹிட்லரையும் வீழ்த்தியது, முசோலினியும் வீழ்த்தியது. உலகம் மீண்டும் நிம்மதியாக நடமாடலாம் என்பதற்கு பெரும் காரணம் சர்ச்சிலினுடைய வீர உரைகள். நம்மிடம் அர்ப்பணிப்பதற்கு வியர்வையும் இரத்தமும் உழைப்பும் மட்டுமே இருக்கிறது என்று அவர் பேசியவை இன்றைக்கும் வரலாற்றின் செப்பேடுகளில் இருக்கின்றன. இக்கட்டான நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். மக்களுக்கு பாதுகாப்பை தேடித்தர வேண்டும் என்று ஒரு பெரிய வலிமையான 2 வல்லரசுகளை 2 சர்வாதிகாரிகளை வீழ்த்துகிறார். அடுத்த தேர்தலில் சர்ச்சில் தோற்று போனார். இதுவும் உலக வரலாறு தான். ஆக தமிழ்நாடு என்று இல்லை, இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, உலக நாடுகளில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஆட்சி திறமையாக நன்மைகளை செய்கின்றது, மக்கள் மீது அன்பு காட்டுகிறது என்பதால் தொடர்ந்து அனுமதிக்காமலும் நடப்பதுதான் ஜனநாயகம் என்பது. காமராஜர் தோற்றதற்கு பின்னால் அண்ணாவிடம் போய் சொன்னார்கள், அண்ணா காமராஜரையை தோற்கடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது அண்ணா சொன்னார், திருத்திக் கொள்ளுங்கள், இது காமராஜரையை தோற்கடிக்கிற நாடு, எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் சொன்னார். ஆக எது வேண்டுமானாலும் ஜனநாயகத்தில் நடக்கும். ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்குத்தான் உண்டு, அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அதனால்தான் இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையில் இந்த வாழ்த்தரங்கத்தை தம்பி மாசு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். தேர்தலுக்கு பின்னால் நான் கலந்து கொள்கின்ற முதல் கூட்டமாக இது அமைந்திருப்பது எனக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. சைதை தேரடி இந்த பகுதி வாழ் மக்கள், உங்களுக்கு இயக்கத்தின் மீது இருக்கிற பற்று எல்லாம் தெரியும். ஆனால் தேர்தல் முடிவு வேறாக இருந்தது. மக்களோடு மக்களாக காலையில் நடமாடி அவர்களோடு ஓடி உடைத்து வீடு வீடாக சென்று தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பெயரையும் சொல்லக்கூடிய இந்த தம்பி தோற்று போனான் என்றால் அது அவருடைய குற்றம் அல்ல. அதையும் ஏற்கிற பக்குவம் அவருக்கும் வர வேண்டும். நாம் இன்னும் ஜனநாயகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறைய இருக்கிறது. எனவே வெற்றி பெற்றவர் நம்மை விட வீரியம் கொண்டவர், நம்மை விட வலிமையானவர், நம்மை விட சிறந்தவர் என்பது அல்ல. மக்கள் தந்த தீர்ப்பை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தட்டு தடுமாறி அங்கே இங்கே ஆள் சேர்த்து ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில்தான் அவர்கள் இருக்கிறாரே தவிர அள்ளி கொடுக்கவில்லை, மறந்துவிடாது. நம்மையும் முற்றிலுமாக கைவிடவில்லை. 1.5 கோடி மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தேர்தல் வெற்றி தோல்வி அதன் ஆரோக்கியத்தையும் தீர்மானித்ததில்லை, ஆயுளையும் தீர்மானித்ததில்லை. இது 1000 காலத்து பயிர். நீதி காட்சி ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிய சாதனைகளைப் போல, தமிழ்நாடு கண்ட முன்னேற்றத்தை போல எந்த காலமும் கிடையாது. அந்த நீதி கட்சி 37 சுவடு இல்லாமல் போனது. அது சில காரணங்கள். ஆக காரணங்களை ஆய்வது பின்னால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை பேராசிரியர் சொன்னார், தோற்று போன கட்சியா என்று. ஐயா, இது தோற்று போன கட்சி அல்ல, வேறு ஒருவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அமைந்து விட்டது, அவ்வளவுதான். திமுக தோற்காது. திமுக தொண்டர்கள் தோற்று போக மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள். மாசு நடத்துகிற இந்த கூட்டம் அதற்கு ஒரு உதாரணம். நீங்கள் எல்லாம் வந்து பேசி நானும் பேசுகிறேன் என்பது மற்றும் ஒரு உதாரணம். ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் நமக்கு மரியாதையா? இல்லை. எதிர்கட்சியாக இருக்கிற போது நமக்கு இருக்கிற வேகமும் வீரியமும் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இந்திய நாட்டில் கிடையாது என்பது தெரியும். முதுகில் குத்துகிற துரோகிகளையும் தெரியும், சிரித்து கொண்டே பேசுகிற ஏமாற்றுகிறவர்களையும் தெரியும், உடன் வந்து கொண்டே திடீரென்று காணாமல் போகிறவர்களையும் தெரியும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நடந்து செல்லுகிற அந்த வலிமையும் பக்குவமும் அறிஞர் அண்ணா நமக்கு தந்திருக்கிறார், கலைஞரும் தந்திருக்கிறார். கலைஞரின் பன்முகத்தன்மையை பற்றி இங்கே பேசினார். இன்றைய கூட்டத்தை முடித்து நான் இரவு டெல்லி செல்வதாக இருந்தேன். ஆனால் இவர்கள் ஆற்றிய உரை, பின்னர் நான் பேச வேண்டும் என்ற உந்துதல், இந்த பயணம் இப்போது நாளை கூட செல்லலாம் என்று நான் அதை ரத்து செய்துவிட்டு உங்கள் முன்னால் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். அவசரமாக நான் கிளம்ப வேண்டும் என்று நான் 10 நிமிடத்தில் பேசவோ, முன்னால் பேச வையுங்கள் என்று கேட்டுவிட்டு போகவோ நான் தயாராக இல்லை. கழக மேடையும் எதிரே இருக்கிற மக்களை சந்திப்பதும் தான் நம்முடைய அடிப்படை கோட்பாடு, அடிப்படை கடமை.
இதன் மூலமாகத்தான் இயக்கம் வளர்த்தோம், இயக்கம் காத்தோம். எதிர்காலத்தில் இயக்கத்தை மீட்டெடுக்கப் போவதும் இந்த மேடைகளால் தான், உங்களால் தான். மறந்து விடாது. கலைஞரை பொறுத்தவரை என்னன்னோ நிறைய பேசினார்கள். இன்னும் நிறைய பரிமாணங்கள் இருக்கின்றன. அவர் ஒரு பத்திரிகையாளர் என்று ஒரு பத்திரிகையாளர் கோணத்தில் நின்று இன்று நாம் பேசினார். அவர் ஒரு தலைமுறையின் தலைவர் என்று நக்கீரன் கோபால், சுயமரியாதைக்காரர் என்று அவருக்கே உரிய கருப்பு சட்டைக்காரர் பேசிவிட்டு போனார். நான் போராளி என்று பேச வந்திருக்கிறேன். இது பட்டிமன்றம் அல்ல. ஆனாலும் சொல்வேன், கலைஞருடைய மற்ற பரிமாணங்கள் எல்லாம் அவருக்கு புகழ் சேர்த்தது. ஆனால் கலைஞருக்கான அடையாளம் அவர் ஒரு போராளி என்பது. கடைசி நிமிடம் வரை போராளியாகத்தான். என் போன்றவர்களை மாணவ பருவத்திலே கலைஞர் கவர்ந்ததற்கு காரணமே அவருடைய வீரமிக்க பேச்சுக்களும் அவருடைய செய்கைகளும் அவருடைய செயல்களும் தான். முதலமைச்சர் என்பதால் அவரிடம் நெருங்கவில்லை. மாறாக முதலமைச்சர் பதவி இழந்ததற்கு பின்னால் போராடிய கலைஞரை பார்த்து இவருக்கு போன்றவருக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும் முழுமையாக என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்த ஒரு பெரும் கூட்டம் என் வயதை சார்ந்தவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு நாங்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற அல்லது வழிநடத்துகிற அடுத்த தலைமுறையாக உயர்ந்து விட்டோம், வயதின் காரணமாக, அனுபவத்தின் காரணமாக. ஆனால் என்ன காரணத்திற்காக வந்தோம் என்றதனால்தான் இன்னமும் 50 ஆண்டு காலமாக எங்களுடைய இந்த பயணம் தொய்வில்லாமல் தொடர்கின்றது. அதுதான் எங்களோடு இருப்பவர்களுக்கும் இருக்கின்றது. இதை உணர்வை தந்தது கலைஞர் என்ற போராளி. கள்ளக்குடி போராட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் 67 ஆட்சி மலர்ந்தது. ஆனால் அந்த மாணவர்கள் அப்படி உத்வேகம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர். ஆட்சிக்கு அண்ணா வந்தவுடன் மாணவர்கள் போராட்டம் இந்தியை எதிர்த்து நடக்கிற போது நான் வேதனையோடு நினைவு கூற விரும்புகிறேன். இதெல்லாம் வரலாற்றில் மறைக்க முடியாத பக்கங்கள். அண்ணா போய் ஒரு கல்லூரியில் பேசுகிறார். அவருடைய தொண்டை விம்முகிறது. தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கிற போது அதில் இருக்கிற வேறொரு கட்சியை சார்ந்த மாணவன் அதை தட்டி விட்டான். யாருக்காவது தெரியுமா? நினைவு இருக்கிறதா தெரிந்தவர்களுக்கு? அண்ணா பேச முடியாமல் விம்முகிற போது அவருக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் கொடுக்க போனவர்களை தட்டிவிட்டவர்கள் தான் இன்றைக்கும் தட்டிவிட்டு நிற்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். அடுத்த அந்த போராட்டம் வீரியம் கொண்ட போது அவர்களை சமாதானம் செய்வதற்கும் அவர்களை ஆறுதல் சொல்வதற்கும் அண்ணா அனுப்பி வைத்தது தலைவர் கலைஞரை தான். அவர் பேச்சின் மூலமாகத்தான் அவர்கள் அமைதியானார். அன்று அண்ணா சொன்னார், என்னை நம்புங்கள், நான் மொழி போராட்டத்தை மையமாக வைத்துதான் ஆட்சிக்கு வந்தேன், நான் மறுக்கவில்லை. பல்வேறு கோரிக்கைகள் கொள்கைகள் இருக்கலாம், என்னை நம்புங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் தான் 68ஆம் ஆண்டு இருமொழி கொள்கை என்பதை அண்ணா நடைமுறைக்கு கொண்டு வருகின்றார். இந்தி என்பது தமிழகத்தில் எந்நாளும் இல்லை என்று அவர் உருவாக்கிய அந்த சட்டம், அதை நிறைவேற்றுகிற போது அண்ணா அழகாக பேசுகிறார். தம்பிமார்களை தெரிந்து கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை காப்பாற்றப் போகிறவர்கள் என்று உங்களை சொன்னேன். நீங்கள் எல்லாம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, மேயர்களாக வாருவீர்கள் என்று சொல்ல நான் இங்கே வரவில்லை. நாளை இந்த இயக்கத்தை காப்பாற்றப் போகிற சிப்பாய்கள் என்ற உணர்வோடு தான் பேசுகிறேன். அதில் அண்ணா பேசுகிற போது சொன்னார், இனி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், இந்தி என்பதற்கு இடமில்லை, பாடத்திட்டங்களில் அது இருக்காது. அடுத்து சொல்கிறார், நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள், அண்ணா அன்பானவர், அண்ணா மென்மையானவர், ஆனால் வேறு ஒரு முகமும் இருந்தது. அதுதான் அவரை அவ்வளவு பெரிய தலைவராக உயர்த்தியது. அவர் பேசுகிறார், ஆட்சி மொழி தொடர்பாக மத்திய அரசு நிறைவேற்றிய தீர்மானங்கள் அத்தனையும் இந்த மன்றம் நிராகரிக்கிறது. சட்டப்பேரவைக்கு இருக்கிற சான்றாண்மையை, சாவர்னிட்டி, அண்ணா நிலைநிறுத்துகிறார். மத்திய அரசு ஆட்சி மொழி தொடர்பாக நிறைவேற்றிய தீர்மானங்களை இந்த மன்றம் நிராகரிக்கிறது. தேசிய மாணவர் படை NCC என்று ஒன்று இந்த மாநிலத்தில் இருக்கிறது. அதில் உத்தரவுகள் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகின்றன. இன்றைக்கு இந்த மன்றம் தீர்மானிக்கிறது, இனிமேல் NCC அமைப்பில் ஆங்கிலத்தில் தான் உத்தரவுகள் இருக்க வேண்டும், இந்தியில் இருக்கக்கூடாது. அடுத்தபடி போய் சொல்கிறார், ஒருவேளை மத்திய அரசு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமேனால், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுமேயானால், நான் அறிவிக்கிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்றார். யாரை பார்த்து?
அண்ணா அந்த நேரத்திலே தட்டிவிட்ட மாணவர்கள் மீது கோபப்படவில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்ட கடமையில் அதை ஆட்சி மொழியாக கொண்டு வருகிறார். பின்னர் கலைஞர் அதை தொடர்ந்து தொய்வின்றி எடுத்துச் சென்றார். நம்முடைய இன்றைய தலைவரும் அதைத்தான் தொடர்ந்து செய்தார். ஆக இப்படியெல்லாம் பார்ப்பீர்களானால் இந்த தலைவர்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டதோ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலே அல்ல. எதிர்க்கட்சியாக இருந்தபோது, ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் கொள்கையிலே வழுவாமல் இருந்தது. நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் எதை சொல்லி நாம் வளர்ந்தோமோ, எதை சொல்லி மக்களை மாற்ற வேண்டுமோ, சமுதாயத்தில் ஏற்றத்தை கொண்டு வர வேண்டுமோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் செய்தோம். இது அரசியல் கட்சியாக மாறியதற்கே அதுதான் காரணம். வெறும் சீர்திருத்த இயக்கமாக இருந்திருக்குமேனால் என்றைக்கோ அடையாளம் தெரியாமல் போயிருக்கும், எத்தனையோ கட்சிகளில் ஒன்றாக. ஆனால் காரல் மார்க்ஸ் சொன்ன வரிசையிலே அண்ணாவும் சொன்னார், எந்த வர்க்கத்தின் கையிலே அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுக்காகத்தான் அந்த அதிகாரம் செயல்படும். உழைக்கின்ற வர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று மார்க்ஸ் சொன்னார், ஒடுக்கப்பட்டவனின் கரத்திற்கு வர வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதற்கு நமக்கு ஆட்சியும் அதிகாரமும் வேண்டும் என்ற காரணத்தினால் தான் தேர்தல் களத்தில் நுழைந்தோம். தேர்தல் களத்திலே வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம், ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த போதெல்லாம் சட்டங்களை கொண்டு வந்தோம். இல்லாத நேரத்தில் துவண்டு போகவும் இல்லை, கிடைத்த நேரத்தில் மருண்டு போய் வெகுண்டு போய் மற்றவர்களைப் போல பேசவும் இல்லை, நடந்து கொள்ளவும் இல்லை. ஆக கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போதும் வீரனாக இருந்த காரணத்தால் தான், போராளியாக இருந்த காரணத்தால் தான் அவசர நிலையை எதிர்த்தார். நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள், 1971 முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்கிறது, இந்திரா காந்தி அம்மையாரோடு. அது எதற்காக என்றால் மன்னர் மானியத்தை ஒழித்தார், வங்கிகளை தேசிய உடைமையாக்கினார், முற்போக்கு திட்டங்களை செயல்படுத்துகிறார் என்பதற்காக கூட்டணி அமைக்கிறோம். இதுவரை வேறு எவரும் பெறாத அளவிற்கு 184 இடங்களில் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை பெற்றோம். நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை நமக்கு, மீதி அவர்களுக்கு. இப்படி ஆட்சி நடக்கிற போதுதான் இதே ஜூன் மாதம் 25ஆம் தேதி 1975 இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக வந்த தேர்தல் தொடர்பான இன்றைக்கு அப்பாவுக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் கழித்து? 10 ஆண்டுகள். ஒரு மனிதன் தேர்தலிலே செல்லாது என்று போட்டியிட்டு என்னை இப்படி தோற்கடித்தார்கள் என்று தொடங்கிய அந்த வழக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்குத்தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இந்திரா காந்தியின் வழக்கை விசாரித்தவர்கள் அவருடைய தேர்தல் செல்லாது என்று அறிவித்தவுடன் ரொம்பவும் நாகரிகமாக இறங்கி வெளிவிடவில்லை, மாறாக அவசர நிலையை கொண்டு வருகிறார். அவசர நிலை என்றால் என்ன? உரிமைகள் பறிக்கப்படும். அது அரசியல் சட்டம் தருகின்ற ஒரு உரிமைதான். அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். நான் கைது செய்யப்பட்டேன். நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் என் வகுப்பிலே என்னை தேடி போலீசார் வருகிறார்கள். முதல்வர் அவர்களை தன்னுடைய அறையிலே உட்கார வைத்து விட்டு எனக்கு ஒரு ஆள் அனுப்புகிறார். போலீஸ் வந்திருக்கிறது, வகுப்பு நடக்கிறது, தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று உட்கார வைத்திருக்கிறேன், சிவாவை அப்படியே ஓடி போக சொல்லு என்று சொல்கிறார். ஆக முதல்வருடைய உதவியினால் அன்று நான் நகர்ந்தேனே தவிர 15 நாட்கள் கழித்து நான் கைதானேன். அந்த நேரத்தில் என்னை கைது செய்து விட்டார்கள், நான் சிறையில் இருக்கிறேன் என்று என் தாயாரால் பக்கத்து வீட்டில் போய் சொல்ல முடியாது. என் நண்பர்களிடம் போய் ஒரு கடிதம் எழுதி கொடுங்கள், அவன் தனிமையில் தவிக்கிறான், உங்களோடு சுற்றியவன் என்ற போது ஒரு கடிதம் கூட எழுதி தராத நண்பர்களும் எங்களுக்கு இருந்தார்கள். உறவினர்கள் ஒருவர் கூட வந்து எட்டி பார்த்தது இல்லை. நானும் அது குறித்து கவலைப்பட்டதில்லை. 21 வயது அங்கிருந்த மூத்தவர்களை, முன்னோடிகளை பார்த்து பார்த்து உரமேறியவனாக, உற்சாகம் அடைந்தவனாக இருந்தேனே தவிர ஒரு நாளும் கலங்கவில்லை. காரணம், கலைஞரை பற்றி அங்கே பேசிக்கொண்டே இருந்தோம். சிறைக்குள்ளே கருத்தரங்குகள் நடத்தினோம். பல்வேறு நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட போது இவர்களைப் போல் நாமும் ஆக வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றியதை தவிர எப்போது திறந்து விடுவான், ஓடலாம் என்று முடிவெடுக்கவில்லை. விடுதலையாகி வெளியே வந்த போது தொடர்ந்து என் கல்விக்கு பின்னால் நான் கண்ட கனவு IAS, அதை நோக்கி செல்வதா அல்லது கலைஞருக்கு பின்னால் செல்வதா என்ற கேள்வி எழுந்த போது அந்த வயதில் சிறைவாசலில் முடிவெடுத்தேன். நாடு, மக்கள், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம் வாழ்க்கை இனி கலைஞருக்கு பின்னால் என்று முடிவெடுத்தோம். தொடர்கிறது அந்த பயணம். அது என்ன காரணத்தினால்? அந்த நேரத்தில் அவர் போராடிய அந்த உணர்வு. அதனால தான் நான் கள்ளக்குடி போராட்டத்தை விவரிக்கவில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசினால் அதை பற்றி எவ்வளவோ நேரம் பேசலாம். அவசர நிலை காலத்திலே அவருடைய அந்த போராட்ட உணர்வு, அதற்கு பின்னால் நிறைய நடந்தது. தம்பி மாசுவுக்கு நினைப்பு இருக்கும்.
கிட்டு மாவட்ட செயலாளர். ஒரு முறை இங்கே ஒரு பிரச்சனை, அறிவாலயத்தை அப்போதுதான் திறந்து கொஞ்ச நாட்கள் அண்ணா கலைஞர் உட்கார்ந்திருக்கிறார். காவல்துறையினர் அப்போது ஒரு அதிகாரி இருந்தார், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அத்துமீறி நடக்கிறார் என்று சொன்னார். அவர் கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்கிறாரா என்று கேளுங்கள், இல்லாவிட்டால் நானே வருவேன் என்று அந்த துண்டை எடுத்து நடந்தார் பாருங்கள். மறக்க முடியாத நாள். இன்னும் சொல்கிறேன், தெரியாத இளைஞர்களுக்கும் தெரிந்து நினைவிலை வைத்துக் கொள்ள பின்னால் வைத்திருக்கிற பெரியவர்களுக்கும் சொல்வேன், அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்ட நாள். எதனால் அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்டது? நமக்கென்று ஒரு கட்சி அலுவலகம் என்று ஏன் அந்த முடிவுக்கு வந்தோம்? ஏற்கனவே இருந்தது. எங்கே? அரசனர் தோட்டத்தில். ஒரு சாதாரணமான எல்லோருக்கும் கொடுப்பதை போல கொஞ்சம் பெரிய இடம். நானெல்லாம் அப்போது ஒரு காரணமும் இல்லாமல் சென்னைக்கு வருவேன். கலைஞர் பார்த்தவுடன் என்ன காரணமாக வந்தா என்று கேட்பார். உங்களை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது வந்து. கூட்டம் இல்லையா? இல்லை. வேறு? உங்களை பார்க்கத்தான் வந்தவனும் ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. அதோட இன்னும் சரண்டர் ஆனோம். எப்படி அவருக்கு பின்னால் தொடர்ந்தோமோ அந்த சிரிப்பும் போகிற போது வரட்டாயா எப்போ ஊருக்குன்னு கேட்கிறாரு பாருங்க. அதுக்கெல்லாம் ஈடே கிடையாது. அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் அவரை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கிறார். திமுக அலுவலகத்தை காலி செய்ய வேண்டும், ஒரே ஒரு அறை மட்டும்தான் தருகிறேன். நன்றாக எல்லோருக்கும் நினைவிருக்கும். உட்கார்ந்த நாற்காலியை விட்டு எழுந்திருக்க மறுத்து நான் போக மாட்டேன் என்று சொன்ன கலைஞரை நாற்காலியோடு தூக்கி வெளியே போட்டார்கள். வெளியே போட்ட போது என்ன நடந்தது என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒல்லியான மனிதன் ரயிலிலே பயணம் செய்கிறான். முதல் வகுப்பு பெட்டியிலே பயணம் செய்கிறார். அதை பரிசோதிக்க வந்த அதிகாரி, நீ எப்படி இதில் ஏறினாய் என்று கேட்கிறார். நான் பயணச்சீட்டு வைத்திருக்கிறேன். இது முதல் வகுப்பு. ஆம், இது முதல் வகுப்பு டிக்கெட் தான். நீ முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கியிருக்கலாம், ஆனால் நீ இதில் பயணம் செய்யக்கூடாது. இங்கே வெள்ளையர்கள் தான் பயணம் செய்யலாம் என்று சொன்ன பொழுது அந்த பிடிவாதக்கார ஒல்லியான மனிதன் இறங்க முடியாது, இது என் உரிமை என்று சொல்கிறான். அடுத்த நிலையம் வருகிற போது அவனை ரயிலில் இருந்து சட்டையோடு தூக்கி கீழே வீசுகிறார்கள். வீசி எறியப்பட்ட மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. எழுந்து நின்றவனின் பெயர் மகாத்மா காந்தி. வெளிநாட்டுக்கு போய் படித்துவிட்டு ஒரு இளைஞன் ஊர் திரும்புகிறார். ஊருக்கு திரும்புகிற போது வண்டியிலே போகிறார். கோட்டு சூட்டு அணிந்திருக்கிறார். பரவாயில்லை தம்பி, நம்ம ஊர் இளைஞர்கள் எல்லாம் இவ்வளவு பிடித்து விட்டீர்களே, ரொம்ப மகிழ்ச்சி என்று வண்டிக்காரன் உற்சாகமாக பேசுகிறார். பின்னர் யார் வீட்டுக்கு போக வேண்டும் என்கிறான். இந்த ஊரில் பண்ணையார் இருக்கிறார் அல்லவா? ஓ, அவர் வீட்டுக்கு வந்தீர்களா? இல்லை, அவர் வீட்டில் வேலை செய்கிறவனின் பிள்ளை நான். வண்டியை நிறுத்தி கீழே இறங்கு என்கிறான். ஏன்? நான் வாடகை தருகிறேன். நீ வாடகை தரலாம், ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை நான் வண்டியில் ஏற்றுவது இல்லை. இறங்க மறுக்கிறார். மாட்டை அவிழ்த்து விட்டு குடை சாய்க்கிறான். கீழே உருண்டு விழுகிறார். விழுந்த மனிதனின் பெயர் பீமா ராவ். எழுந்து நின்ற மனிதனின் பெயர் அண்ணல் அம்பேத்கர். நாற்காலியோடு தூக்கி வெளியே வீசப்பட்ட கலைஞர் கண்ட கனவு எழுந்து நிற்கிற போது சொன்னார், இதுவரை இந்தியாவில் தமிழகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு கட்சி அலுவலகத்தை கட்டி காட்டுகிறேன் என்று கட்டியதுதான் அண்ணா அறிவாலயம். ஊர் ஊராக போனார், கையேந்தினார், கூட்டம் பேசினார், காசு கேட்டார். நன்றாக கொஞ்சம் போய் முரசொலியை படியுங்கள். அறிவாலயத்தில் இருக்கிற நூலகத்திலே படியுங்கள். 84, 85 காலகட்டங்களில் அறிவாலயத்திற்கு பணம் தந்தவர்கள் பெயர் இருக்கும். ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா என்றெல்லாம். இந்த கட்சியில் இருக்கிற பாமரன், வண்டி இழுக்கிறவன், மூட்டை சுமக்கிறவன், பாமரன் எல்லாம் 2, 3, 5 என்று கொடுத்து கட்டப்பட்ட கட்டடம் தான் அண்ணா அறிவாலயம். நான் அப்பொழுது முதுகுத்தண்டில் அடிபட்டு கிடந்தேன். என்னை பார்க்க கலைஞர் வந்தார். என் மனைவி மட்டும்தான் பக்கத்தில் இருந்தார். அவர் போகிற போது நான் சொன்னேன், அறிவாலயத்திற்கு பணம் கொடு என்று. இருந்ததெல்லாம் தூக்கி கொடுத்து விட்டார். நான் மருத்துவமனைக்கு கட்ட வேண்டிய பணமெல்லாம் கொடுத்து விட்டார். 300 ரூபாய் அப்போது பெரிய காசு. கலைஞர் கேட்டிருக்கிறார், என்னையா எல்லாம் பணம் கேட்பான், காசு இவ்வளவு பெரிய காசு கொடுத்துருக்கான்னு யோசிச்சுட்டு பின்ன அவள் பெயரில் 200, என் பெயரில் 100 ரூபாயும் வர வைத்தார் கலைஞர். அந்த அறிவாலயம் திறந்து ஊர் திரும்புகிறோம். வழியிலே ஒரு கட்சி போராட்டம், ஒரு அமைப்பின் போராட்டம். விக்கிரவாண்டியை தாண்டி, மன்னிக்கும், செங்கல்பட்டை தாண்டியே செல்ல முடியவில்லை. மெல்ல மெல்ல சென்று விக்கிரவாண்டி வரை எல்லா வண்டிகளும் நின்றுவிட்டு, எந்த திசையிலும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள், கார்கள், கழக தோழர்கள். ஆனால் கலவரம் இல்லை. அவர்கள் ஏதேதோ செய்தார்கள். பொறுத்து கொண்ட அவ்வளவு பெரும்
ஸ்தம்பித்து நின்ற போது நானும் என்னோடு வந்த தோழர்களும் காரை அப்படியே விட்டுவிட்டு அடுத்து வருகிற ரயில் எங்கு போனாலும் போகலாம் என்று ஏறினோம். அது தாம்பரத்திற்கு வந்தது. நேராக அண்ணா அறிவாலயம் போனேன். அப்போது இது மாதிரி செல்லிடப்பேசிகள் கிடையாது, தொலைபேசி வசதி குறைவு. நேராக போன போது தலைவர் இருந்தார். நடந்ததை சொன்னபோது அதிர்ச்சி அடைந்தார். என்ன இப்படியா நடக்கிறது? ஆம், எல்லா திசைகளிலும் தோழர்கள் தண்ணீர் இன்றி உணவு இன்றி இருக்கிறார்கள் என்றவுடன் உடனே அழைத்தார். மதுராந்தகம் ஆறுமுகத்தை அழைத்து இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்க சொல். செஞ்சி ராமச்சந்திரனை அழைத்து அங்கே இருப்பவர்களை மேற்பார்வையிட சொல். இல்லாவிட்டால் நாளை நானே வருவேன் என்று சொன்னாரே, அப்போது உயர்ந்தார் தலைவர். சில பேரை பற்றிய பிம்பங்கள் தொலைவில் இருக்கிற போது நம் மனதில் உருவாகும். அது திரைப்படத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். பார்க்கிற போது மனதில் ஒரு பிம்பம் உருவாகும். ஆனால் நெருங்குகிற போது அந்த பிம்பம் ஒன்று கலையும் அல்லது கரையும். ஆனால் நாளுக்கு நாள் பிம்பம் கூடிய ஒரே தலைவன் கலைஞர் மட்டும்தான். ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துகிறேன் என்று நான் மாணவரணி செயலாளர் என்று போய் மாடியில் சொன்னேன். எதிர்பார்த்தது எனக்கு அவர் அனுமதி தருவார் என்று. வேண்டாம் என்றார். இல்லையா, மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று, அதனால்தான் வேண்டாம் என்கிறேன். ஏன் என்ற போது சொன்னார், அவர் இரக்கமற்றவர். ஏதாவது பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் நடக்கும், எனவே அதை வேறு மாதிரி பார்த்து கொள்ளலாம் என்ற போது எனக்கு அண்ணா நினைவுக்கு வந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கைவிடுங்கள் தம்பிமார்களே, இனி கட்சி பார்த்து கொள்ளும் என்று சொன்னார். நான் இந்தியை எதிர்ப்பதும் தமிழை வாழ வைப்பதும் உங்களை வாழ வைப்பதற்காகத்தானே தவிர உங்களை சாக கொடுத்து விட்டு நான் தமிழை வாழ வைத்து என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னவர் அண்ணா. ஒரு இரக்கமற்றவரை எதிர்த்து போராடி மாணவர்கள் வீணாக பலியாகி விடக்கூடாது என்று கருதிய கலைஞர். நான் வந்ததற்கு பின்னால் முரசொலிக்கு கட்டுரை எழுதுகிற போது எழுதினேன், தலைவரை பார்த்துவிட்டு நான் ஒவ்வொரு படியாக இறங்கிய போது அவரை பற்றி அபிப்பிராயம் ஒவ்வொரு படியாக கூடிக்கொண்டே போனது. பின்னாளில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலைஞரை இவர்களை மாறி பத்திரிகையாளர் ஒருவர் சந்திக்கிறார். நிறைய புகைப்படங்களை கண்ணுக்கு முன்னால் போடுகிறார்கள். இதில் உங்களுக்கு பிடித்த புகைப்படம் இது கலைஞருடையது எல்லாம். அவர் ஒரு படத்தை எடுத்து கொடுக்கிறார். அது அண்ணா சிலை அருகில் அவர் கைதாகிற படம். அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் போராட்டத்தில் கைதானீர்கள் என்றால், ஆம். அப்படி என்றால் நீங்கள் ரயிலுக்கு முன்னால் கள்ளக்குடியிலே படுத்ததையெல்லாம் தந்திருக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய போராட்டம், ஏன் இதை தந்தீர்கள் என்ற போது கலைஞர் சொன்ன பதில், 53 அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்ட போது கழகம் வளர்ந்து கொண்டிருந்த காலம், கழகம் தேர்தலில் போட்டியிடாத காலம். ஆனால் இந்த போராட்டத்திற்கு பின்னால் நான் கைதானது முதலமைச்சராக இருந்ததற்கு பின்னால். முதலமைச்சராக இருந்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் வீதியில இறங்கி போராடி கைதாகின்ற அளவிற்கு தயவு செய்து இந்தியாவில் வேறு ஒரு தலைவனை எனக்கு காட்டுங்கள். நாங்கள் ஏதோ இல்லாதை பொல்லாதை சொல்லி கலைஞரை போல யாரும் இல்லை என்று சித்தரிக்க இங்கே வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கற்கோட்டை, எஃகு கோட்டை என்பதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசுவதெல்லாம் வீரவசனம் அல்ல, இதெல்லாம் யதார்த்தம். எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. அண்ணா தன்னுடைய பிறந்த நாளின் போது கலைஞர் எழுதுகிறார், அண்ணா என்னை அன்னையை விட அன்பாக பார்த்து கொண்டார். தணிக்கைத்துறை அதிகாரிகள் அதை தணிக்கை செய்கிறார்கள், அண்ணா என்ற சொல்லை அடிக்கிறார்கள். கோபம் வருகிறது. உடனே கலைஞர் என்ன செய்கிறார், என்ன இது கூட எழுத உரிமை இல்லையா? இல்லை என்கிறார்கள். முரசொலிக்கு அந்நேரத்திலே அழைப்பை தொலைபேசியில் அழைக்கிறார். ஒருவரும் இல்லை, எல்லாம் பணி முடிந்து போய்விட்டார்கள். பின்னர் அவரே நேராக முரசொலிக்கு வருகிறார். தம்பிமார்களே, இந்த தலைவனுக்கு பின்னால் தான் நடக்க ஆரம்பித்தோம், ஆட்சியில் இருந்த முதலமைச்சருக்கு பின்னால் அல்ல. நீங்களும் அதைத்தான் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வந்தார், கைப்பட எழுதினார். இப்போது இருக்கிற நவீன வசதிகள் கிடையாது, ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது, ரோனியோ என்று சொல்வது உங்களுக்கெல்லாம் தெரியும். மையை உருட்டி கையாலேயே உருட்ட வேண்டும். ஆள் இல்லாமல் அந்த சாதாரணமான மெலிந்த உருவம் 500க்கும் மேற்பட்ட பிரதிகளை தானே சுற்றி சுற்றி எடுத்து அதை எடுத்துக்கொண்டு மறுநாள் காலை பொழுது புலர்கிற போது அண்ணா நினைவிடத்திலே மக்கள் பார்க்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கையில் துண்டு பிரசுரங்களோடு நிற்கிறார். இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்று எழுதப்பட்ட அந்த கடிதம் கடைக்கடையாக பேருந்துக்கு காத்திருந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே நடந்த ஒரு தலைவனை கற்பனை செய்து பாருங்கள். கூட்டம் கூடுகிறது, பெரும் கூட்டம் கூடுகிறது. எல்லோரும் பின்னால் கட்சி தோழர்கள் வந்து விட்டார்கள்.
அண்ணா சிலை அருகே வருகிற போது கட்டுக்கடங்காத கூட்டம் என்று தெரிந்து போலீசார் வந்து கைது செய்கிறார்கள். அந்த படத்தை தான் கலைஞர் கொடுத்து சொன்னார். இதற்கு முன்பு நான் கலந்து கொண்ட போராட்டங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவனாக, வளர்கின்ற கட்சியில் உள்ளவனாக, இந்த கட்சி தேர்தலில் பொறுப்புக்கு வரும் என்று கருதாத காலம். ஆனால் முதலமைச்சராக இருந்ததற்கு பின்னாலும் நான் அதே கருணாநிதியாகத்தான் இருக்கிறேன் என்பதற்காக என்று சொன்னார். இப்போது சொல்லுங்கள், கலைஞரின் அடையாளம் என்ன? எழுத்தாளர், பேச்சாளர், திரைக்கதை வசனகர்த்தா, கவிஞர், அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அவர் போராளி என்பதுதான் உறுதியான ஒன்று. கடைசி நாட்களில் மருத்துவமனையிலே உடல்நலம் கொண்டிருக்கிறார். மீழ்வாரா என்று அந்த இடத்திலே தோழர்கள் எல்லாம் பாட்டு பாடினார்கள். எழுந்து வா என் தலைவா என்று பெண்கள் எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக கத்திக் கொண்டிருந்த நேரம், கொஞ்சம் உச்சக்கட்டம் போய் தலைவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி வருகிற போது மருத்துவமனையில் இருந்தோம். அதற்குள்ளாகவே அவரை அண்ணாவுக்கு அருகிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. ஆட்சியாளர்கள் அன்றைக்கு இருந்தவர்கள் மறுக்கிறார்கள். நான் அவர்களை மனசாட்சி இல்லாதவர்கள், இரக்கமில்லாதவர்கள் என்று சொல்ல மாட்டேன். அரசியல் காரணங்களுக்காக மறுத்தார்கள். எல்லோரும் துவண்டு கிடக்கிறோம். அண்ணா கலைஞருடைய மிகப்பெரிய நோக்கமே 2 தான், அவருடைய ஆசையே 2 தான். ஒன்று, அவருடைய நினைவிடத்தில் ஓயாது உழைத்த ஒரு தமிழன் இங்கே உறங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று முன்னமே சொல்லிவிட்டு போனார். 2வது, அண்ணாவுக்கு பக்கத்திலே உறங்க வேண்டும் என்று சொன்னார். அவர் வழியினால் அம்மா என்று கத்தியதில்லை, அண்ணா என்று தான் சொல்லியிருக்கிறார். மருத்துவர்களே அதை சொல்வார்கள். அது அவர் கனவு. அது முடியாமல் போனதே என்று எல்லோரும் கலங்குகிற போது இன்றைய கழகத்தின் தலைவர் தளபதி எங்களெல்லாம் வாருங்கள், கலைஞரை இப்பொழுதே ஒரு நிமிடம் பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து விடுங்கள், நாளைக்கு கூட்டம் அதிகமாகும் என்ற போது உள்ளே போய் பார்த்தோம். முகத்தில் வாட்டமில்லை. அதை விட முக்கியம் நண்பர்களே, முகத்திலே சிரிப்பு இருந்தது, ஒரு புன்னகை இருந்தது. இத்தனை நாட்கள் உடல்நலம் கொண்டு இருந்த மனிதன், பேச முடியாமல் இருந்தவர், நோய்வாய்ப்பட்டு இருந்தவர், அது எப்படி முகத்திலே புன்முறுவல்? அந்த புன்முறுவலின் பொருள் எப்போது தெரிந்தது தெரியுமா? நீதிமன்றத்திலே நமக்கு உத்தரவு கிடைத்து அவரை அண்ணாவுக்கு பக்கத்திலே கொண்டு போய் வைக்கிற கடைசி நேரத்தில் தான் தெரிந்தது. நீங்கள் ஏன் அவ்வளவு பதறினீர்கள்? எனக்கு தெரியும், நான் விரும்பியதை செய்வேன். ஆக ஒரு போராளியாக போராடிதான் அந்த இடத்திற்கு போனாரே தவிர எவனுடைய கருணையினாலும் இல்லை, யாருடைய இரக்கத்தினாலும் இல்லை. அப்படி வாழ வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. வாழ வேண்டும் என்ற நிலை வந்தால் உயிர் வாழ வேண்டியதும் இல்லை என்று வாழ்ந்த அந்த தலைவன் இன்றைக்கும் நம்மை வழி நடத்துகிறார். அவர் வழியில் இன்றைய தலைவர், அவர் வழியில் நாம் அனைவரும், அவர் வழியில் நீங்களும். எதிர்காலம் நம்முடையது. நன்றி, வணக்கம்.